எபிசோட் 7ல் ரீனாவும் கதிரும் சர்ஜரிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரீனா வந்துட்டு கேட்குறாங்க, நர்ஸ் கிட்ட ஓடி ரெடியாக இருக்கா, நான் வந்து இப்போ சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, இது ரைட் டிசிஷன் தானே. நான் தான் இங்கே இருக்கிற ஒரே டியூட்டி கைனகாலஜிஸ்ட், இது ரைட் டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ரஞ்சித் கால் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுன்னு, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ரீனா வந்துட்டு ஹலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் ஃபோனை வச்சுட்டு சிக்னல் இல்லைங்கிற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. டாக்டரும் ஐயோ ஷிட் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. உடனே இவங்க கதிர் கேட்குறாரு, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னே எனக்காக வெயிட் பண்ணாமல் சர்ஜரி தொடங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்கிறாங்க. இங்கே ஆர்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சரண்யா, ராகவ் அப்புறம் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க, என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் யார் கேட்டு பண்ணீங்க அப்படின்னு எல்லா டாக்டர்ஸும் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக மானசா உள்ளே வராங்க. என்னால் இதை பிலீவ் பண்ணவே முடியல, இது யாரோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கத்துறாரு. அந்த டைமில் ஆராதனா உண்மையை சொல்ல வரும்போது ராகவ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, இது என்னோட ஐடியா தான் அப்படின்னு. உடனே அமலா இது என்னோட ஐடியாங்கிறாங்க, சிந்து என்னோட ஐடியாங்கிறாங்க, ராக்கி கை தூக்குறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார் மேலேயும் நான் டிசிப்ளினரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. நல்லவேளை அவன் பொழைச்சிட்டான், இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவமாக கிளம்பிடுறாங்க. இங்கே ரீனாவும் கதிரும் சர்ஜரி பண்ணுறாங்க. ரீனா கதிர் கிட்ட நீ பிளட் லாஸை மட்டும் பார்த்துக்கோ, நான் பேபி எடுத்துடுறேன்னு சொல்கிறாங்க. அங்கே ரஞ்சித் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு, டிராஃபிக் போலீஸ் கிட்ட வேற மாட்டிக்கிட்டாரு. அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஃபாஸ்ட்டாக வராரு. ஆனால் அவர் இங்கே வரதுக்குள்ளே ரீனா வந்து பேபியை சேஃபாக வெளியில் எடுத்துட்டாங்க. ரீனாவை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, நீ பேபி எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே ஆமாம், இப்போயாச்சும் என் டேலண்ட் இனிமேல் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் கிட்ட வந்து ரீனா கேட்குறாங்க. அப்போ உன் டேலண்ட் மேலே என்றைக்குமே எனக்கு சந்தேகம் இல்லைம்மா, உன் ஹெல்த் மேலே தான் நான் கன்சர்ன்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்றைக்கும் எப்போ எந்த பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி வந்தாலும் எனக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் என்னால் எந்த சர்ஜரியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் சந்தோஷமாக கிளம்பிடுறாரு. அப்போ கதிர் கேட்குறாங்க, ரீனா நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ரீனா வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஆர்கே ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் டாக்டர் ராகு வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அமலா வராங்க. வந்துட்டு சிஇஓ அவ்வளோ திட்டிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, நம்மளோட கரியரே ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன தப்பு பண்ணிட்டோம், அங்கே பாருங்கள் அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப் எவ்வளோ சந்தோஷமாக காஃபி வாங்கிட்டு போகிறாங்கன்னு, இந்த சிரிப்புக்காக என்ன வேணால் நம்ம பண்ணலாம், நான் வந்து கொஞ்சம் ரூடாக அரகண்டான ஆள் தான், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் இப்படி ஒரு பேஷண்ட் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறாரு. அப்போ வந்து அமலா சொல்கிறாங்க, நான் உங்களை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், பட் ஒரு டீமுக்காக நீங்கள் நின்னீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அமலா வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம என்னங்க தப்பு பண்ணிட்டோம், கொலை பண்ணமா, கொள்ளையடிச்சோமா, ஹாஸ்பிட்டல் ஃபண்டை திருடினமா, மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அமலா சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது ஒரு தெரபிஸ்ட் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் வீட்டில் அனு வந்து துணி காயப்படுறதுக்கு மொட்டை மாடிக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் ஆல்ரெடி இருக்கிறாரு. உடனே அனு வந்து பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் ஓடி வந்துட்டு கூப்பிட்டீங்களே என்ன அப்படின்னு, ஜஸ்ட் நான் ஹாய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அனு சொல்கிறாங்க. உடனே வந்து இந்த டைமுக்கு தான் டெய்லி ட்ரெஸ் காய போட வருவீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே வெயில் அடிக்கும் போது தாங்க காய போடுவாங்க, அதே மாதிரி தான் நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் பொட்டிக் வச்சுருக்கீங்கன்னு ரீனா சொன்னால் நான் உங்கள் பொட்டிக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்க வருவேன் அப்படிங்கிறாரு. அது கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, வரலாம், ஆனால் அங்கே கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னோடனே நான் ரீனாக்கு தாங்க எடுக்க வருவேன் அப்படிங்கிறாரு. அப்புறமா இவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை ரீனாவோட அண்ணா நினச்சா, நான் அப்பான்னு சொல்கிறாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய வயசில் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக ரீனா மொட்டை மாடிக்கு வந்து சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்களோட கான்வர்சேஷனை. உடனே விஜய் சொல்கிறாரு, அது எப்படி நான் ஷார்ட்டாக சொல்ல முடியும், பெரிய ஸ்டோரி, அதை மொட்டை மாடியில் வச்சு கேட்டால் எப்படி சொல்ல முடியும், நம்ம ஏதாவது கெஃபே ரெஸ்டாரண்ட் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காயத்ரி வந்து ஐயோ வெளியெல்லாம் போக வேண்டாம், நான் சூப்பராக சமைப்பேன், நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ரீனா கணேஷ் அங்கிள் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரும் ஓகே அப்படிங்கிறாரு. கிளம்பிடுறாங்க. அப்புறம் காயத்ரி அப்போ ரீனா வந்துச்சு, இவ்வளோ கேவலமான ஒரு ஃப்ளர்ட்டிங்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. உடனே விஜய் சொல்கிறாரு, நானும் முன்னாடி சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன இப்போ டச் விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரீனா கேட்குறாங்க, இந்த 1 இயரில் ஒன்று மொட்டை மாடி பக்கம் நான் பார்த்ததே இல்லையே, திடீர்னு என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொட்டிக் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஒர்க் பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. உடனே ரீனா வந்து அப்பா நீ என்ன வேணா பண்ணு, தயவு செஞ்சு இந்த வெக்கம் மட்டும் பற்றாத, தாங்க முடியல அப்படின்னோடனே அவர் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ டாக்டர் சரண்யா, மானசா எல்லாம் இருக்காங்க, எல்லா இன்டர்ன்ஸும் உள்ளே வராங்க. எல்லாருக்கிட்டையும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங், இது வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸில் போயிடும் அப்படின்னு சொல்லி மானசா வந்து செமையாக வார்ன் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க. வெளியில் வந்தவுடனே ராகவ் அமலா எல்லாருமா சேர்ந்துட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணோம், பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராக்கியும் ஆமாம் நம்ம பார்ட்டி பண்ணலாம், உள்ளே கூட என்கிட்ட மானசா சாரி கேட்டால் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆராதனை மட்டும் நான் பார்ட்டிக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஸ்டேட் பண்ணுறாங்க. உடனே இவங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, குடிக்காட்டினாலும் பரவாயில்ல, வா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து டீமாக வந்து ஒன்றா ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை நம்ம கண்டிப்பாக
கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேன்னு டிசைட் பண்ணுறாங்க. அர்ஜுனோட காலேஜில் மார்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அர்ஜுன் சூப்பராக மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. வினோத் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காரு. மது எல்லாத்துலேயுமே ஃபெயிலு. உடனே அர்ஜுன் கேட்குறாரு. அர்ஜுன் சொல்கிறாரு, அடிப்பாவி என்கிட்ட டாப்பர்னு சொன்னி நீ எல்லாத்துலேயும் ஃபெயிலா அப்படின்னு. ப்ரோ ஃபெயில் ஆனதுக்கு நம்ம பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறாரு. உடனே இவங்க மதுவும் சொல்கிறாங்க, நீ தான் எங்கள் குரூப்லேயே மெச்சூர்டான ஆள், எங்களை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டி போனோடனே அர்ஜுன் அரை மனசாக ஒத்துக்கிறாங்க. இங்கே ரதி மேம் வீட்டில் திவி உட்காந்துருக்காங்க. அப்போ ரதி மேம் வந்து திவின்னு கூப்பிடும்போது திவி திரும்பி பார்க்காம பதில் சொல்கிறாங்க. உடனே ஏன் திரும்பி பார்க்காம பதில் சொல்கிறேன்னு கிட்ட வந்து பார்க்கும்போது திவியோட ஃபேஸ்லாம் அடிபட்டுருக்கு. என்னாச்சுன்னு கேட்கும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி கீழே விழுந்தான்னு கேட்கும்போது கரெக்டாக தேவ் வந்துட்டு இல்லை அவள் ஸ்கூலில் ஒரு பையனை அடிச்சிட்டா, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே என்னாச்சு அப்படின்னு ரதி மேம் ரொம்ப டென்ஷனாகி கேட்குறாங்க. அப்போ திவி வந்துட்டு உன்னால தான் நீ ஒரு பக்கா செல்ஃபிஷ், உன்னால தான் நீ எல்லாருக்கும் துரோகம் பட்ட, ரீனாக்கா வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடுச்சு, என் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடுச்சு, ஒருவேளை நான் ரீனாக்கா இடத்துல இருந்தால் நீ என்னையும் தூக்கி போட்டிருப்ப, எங்கள் மேலே நீ காட்டுற பாசமே உண்மையான எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, நீ ஒரு பக்கா செல்ஃபிஷ் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு ரதி மேம் வந்து கோவப்பட்டு திவியை அடிச்சுட்றாங்க. திவி ஒரு சாமானத்தை தூக்கி கீழே போட்டுட்டு இப்போவும் நீ வந்து செல்ஃபிஷ் தான் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரதி அதை கேட்டுட்டு அழுதுட்ருக்காங்க. தேவ் பார்த்துட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்